ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணவும் குயிக்காகவும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்தாலும் ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தாக்க பிக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு நேனஸ்ட்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தாக்க பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் சாங்குக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா. ஸோ அதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 4 லேயர் இருக்கா. இந்த 4 லேயருமே எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாம். ஜஸ்ட் அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃபன்ற குட்டு இந்த ஸ்டாரை குட்டி நான் இப்போ நேனேஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் என்ன கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அது வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே சேம் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் மெத்தடில் நீங்கள் 1 பண்ணால் மீதி இருக்கிற அந்த லேயர் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்து வைக்குங்க. நீங்கள் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுனாக்க நிறைய வீடியோ சொல்லியிருக்கு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. அந்த புக் மார்க்கு போய்க்கோங்க. ஜஸ்ட்டு அந்த எரர் ஆகுது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எரர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்துருவீங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தா இதே சேம் பிக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டே கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே வந்து பார்த்தா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நான் வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் கீழே மூவ் பண்ணினா சேச்சுரேஷன் வைப்ரேஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு -2 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ மேலே ஃபஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னு இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பிரைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணால் இன்னும் வந்து பண்ண உங்களுக்கு டார்க்னஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ மேல் சர்ச்சில் சைன் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அதே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பொசிஷன்லேயே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீஃபேம் லாஸ்ட் எண்டில் ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஜட்வேலை கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸ் வந்து பண்ணால் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பிக் ஆட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 பண்ண பிக் ஆட் பண்ணிக்கலாமா. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ளூவில் அப்படியே நம்ம வந்து பண்ண பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. இப்போ நாம் இந்த ப்ளூ கலர் லேயரில் பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல்ற கூட்டு இந்த ஸ்டாரை கூட்டு இப்போ நான் நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் அது மாதிரி வந்து பண்ண பிக் ஆட் ஆகிடுச்சா. ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்தடுத்த ப்ளூ லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ வேறு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளூ கலர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் டார்க் ப்ளூ இருக்குது. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் அந்த லேயரில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிட்டு இந்த லேயர் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிச்சு. இப்போ நாம் இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் வந்து பார்த்தா நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுனாக்க இப்போ நான் 2 எஃபெக்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பண்ண ப்ளூ கலர் முடிச்சு. நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ண க்ரீன் கலர் இருக்குது. ஜஸ்ட் இதுவும் அதே சேம் மெத்தடில் இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த க்ரீனில் வந்து பண்ண அப்படியே நம்ம ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, முடிச்சு. இப்போ நாம் இந்த க்ரீன் கலரில் எப்பவும் போல் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிஜிஎம் இல்லை வீடியோ ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டுக்கோங்க. ஓகே,
ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணால் பிக் ஆட் பண்ணியாச்சு. மேலே வந்து பண்ணால் எப்பயுமே கொடுக்குற 3 லேயர் கொடுத்துருக்க வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பில்லு 10 மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.